மனித எலும்புக்கூடுகள், குழந்தைகளின் எலும்புக்கூடுகள், கர்ப்பிணி தாயின் எலும்புக்கூடுகள் என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தமிழர்களை சிங்கள பௌத்த இராணுவம் அநியாய அக்கிரமமாக கற்பழித்து கொலை செய்து கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த உடல்கள் எல்லாம் தற்போது தோண்டி எடுக்கப்பட்டு தற்போது உடற்கூறு ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பேரவலத்தை தொடர்ந்து 1956 இன்று வரை சிங்கள பௌத்த இராணுவ அரசு செய்து வருகிறது. ஆனால் இதற்கான ஒரு நீதியை எமது தொப்புள்குடி உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. தற்போது 1983 ஜூலை கலவரத்திற்கும் பிறகும் சந்திரிகா அவர்கள் அந்த நாட்டின் அதிபராக இருந்த காலத்திலும் மொத்தமாக கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு பெண்களை ஆளாக்கி, கல்லூரி மாணவிகளை, பள்ளி மாணவிகளை ஆளாக்கி அந்த மாபெரும் படுகொலை செய்திருக்கிறார்கள். இதற்காக இலங்கை நீதிமன்றத்தின் நீதியரசர் உத்தரவுக்கு இணங்க தோண்டப்பட்ட புதைகுழிகள் தற்போது அடுக்கடுக்காக எழுந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதை கண்முன் ஊடகத்திலும் காட்சி ஊடகங்களிலும் பார்க்கின்ற தாய் தமிழ்நாட்டு மக்கள் மௌனமாக இருப்பது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை குறித்து பேசாமலும் இதற்கான நீதியை கோராமலும் கடந்து போவது ஏற்புடையதல்ல என்கிற அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தியாகராய அரங்கில் செம்மணி புதைகுழி என்ன செய்ய போகிறோம் நாம் என்கிற கேள்வியை நாம் முன்வைத்திருந்தோம். அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இணையதளங்களில் உலகளாவிய தமிழர்கள் மத்தியில் இதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து வருகிறோம். ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் கூட இருக்கிற செப்டம்பர் மாதம் கூட இருக்கிற மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி அதற்கான பூர்வாங்க பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மனித புதைகுழிக்கு உள்ளான எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்கின்ற வகையில்